guys, welcome back to our channel Ldsn chain coder. இந்த வீடியோல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா எப்படி பைத்தான் யூஸ் பண்ணி ஒரு கால்குலேட்டர் உருவாக்குறதாங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ வாங்க நம்ம இந்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான பேக்கேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிக்கிட்டர் கைஸ். டிக்கிட்டர் வந்து நான் என்னோடய போன வீடியோவில் நிறைய யூஸ் பண்ணிப்பேன். இந்த 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 விண்டோஸ்லாம் உருவாக்குறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது, இந்த அப்ளிகேஷன் உருவாக்குறதுக்கு அதுக்கு தான் யூஸ் பண்ணுறது. கால்குலேஷனு அடுத்ததாக கால்குலேஷனை ஒரு வேரியபிள் கொடுத்துட்றோம். இது வழியாக இந்த இதுக்குள்ளே தான் நம்ம வந்து கொடுக்குற அந்த நம்பர், அந்த சிம்பிள், இதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த 1x1 கொடுக்குறோம் பார்த்திங்களா, அந்த கால்குலேஷனுங்கெல்லாம் இதுக்குள்ளே வந்துடும். அதுக்கடுத்து ஆட் டு கால்குலேஷன் கிளாஸ் எடுத்து வந்து இது வந்து குளோபல் கால்குலேஷன்னு கொடுத்துருவாங்க. ஒரு நிமிஷம், இதில் வந்து ஆட் டு கால்குலேஷன் ப்ராக்கெட்குள்ளே சிம்பிள் கொடுத்துருங்க. அந்த சிம்பிளுக்கு தகுந்த மாதிரி இந்த கால்குலேஷன் நடக்கணும். ஸோ குளோபல் கால்குலேஷன் ப்ளஸ் ஸ்டியர் சிம்பிள், அந்த சிம்பிளுக்கு ஏற்ற மாதிரி கால்குலேஷன் வந்து பண்ண சொல்லிடுறோம். அடுத்ததாக டெக்ஸ்ட் ரிசல்ட், அப்போ இருந்த அந்த ஏதாவது கால்குலேஷன் பண்ணிட்டாங்கன்னா அதோட ரிசல்ட்டை டெலிட் பண்ணிட்டு இப்போ நம்மளுக்கு புதுசாக கிடச்சிக்கிற ரிசல்ட்டை வந்து இன்சர்ட் பண்ண சொல்லிடும். அடுத்ததாக எவாலுவேட் கால்குலேஷன் ஒரு இது எடுத்துகிட்டு வரோம் கன்ஸ்ட்ரக்டர். அதுக்கு அடுத்ததாக குளோபல் கால்குலேஷன் கொடுத்துட்றோம். அதே குளோபல் கால்குலேஷன் ஊற்றுறோம். இப்போ வந்து இந்த கால்குலேஷன் வந்து நம்மளுக்கு கிடச்ச அந்த கால்குலேஷன் வந்து எவாலுவேட் பண்ண சொல்கிறோம். எவாலுவேட் பண்ணிவிட்டு அதே மாதிரி டெக்ஸ்ட்டு நம்மளுக்கு முன்னாடி கிடச்ச ரிசல்ட்டை வந்து டெலிட் பண்ணிட்டு அதை வந்து அடுத்த ரிசல்ட்டை வந்து இன்சர்ட் பண்ண சொல்லிடுறோம். அதாவது நம்ம எவாலுவேட் பண்ணி நம்மளுக்கு கிடச்ச அந்த கரெக்டான ஆன்சர். அப்படி நம்மளுக்கு வந்து அந்த ரிசல்ட்டு சரியாக கிடைக்கலனா, லைக் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 0/0 அந்த மாதிரி அதை வந்து இதை வந்து கால்குலேட் பண்ண கொடுத்துருந்தீங்கன்னா அப்போது இதை கால்குலேட் பண்ண முடியாது. ஸோ இப்போ வந்து அந்த டெக்ஸ்ட் ஃபீல்டில் இருக்கிற எல்லா இதையும் கிளியர் பண்ண சொல்லிட்டு டெக்ஸ்ட் ரிசல்ட் டாட் இன்சர்ட் எரர்னு கொடுத்துட்றோம். எரர்னு நம்மளுக்கு வந்து அங்கே பிரிண்ட் ஆகிடும். அடுத்ததாக RGB ஹேக், அது இதில் வந்து நம்ம இந்த கலர், நம்மளோட அந்த கால்குலேட்டரோட கலர், அது சம்மந்தமான இதெல்லாம் கொடுத்துட்றோம். கைஸ் உங்களுக்கு இந்த கோட் வேணும்னா நான் கிட்டப்பில் கூட அதை வந்து இன்ஸ்டால் பண்ணுறேன். கிட்டப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், மறக்காமல் போய் செக் பண்ணி வேணுன்றவங்க எடுத்துக்கலாம் கூட கோச்சோஸாக. அடுத்ததாக கிளியர் ஃபீல்டில் ஒரு இதே வந்து குளோபல் கால்குலேஷன் இதெல்லாம் கொடுத்துட்றோம். நம்மளுக்கு கிடைச்ச கால்குலேஷன் அங்கே நம்ம வந்து இந்த வீடியோவுக்கு ஸ்டோர் பண்ணிட்டு அப்போ அங்கே அந்த டெக்ஸ்ட்டு ஃபீல்டில் இந்த எல்லாத்தையுமே நம்ம வந்து டெலீட் பண்ண சொல்லிடுறோம். அடுத்ததாக ரூட்டுன்னு ஒரு வேரியபிளுக்குள்ளே வந்து நம்ம வந்து அந்த விண்டோஸை வந்து இப்போ க்ரியேட் பண்ணிடுறோம். டிக்கிட்டர் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணிட்டோமா. அடுத்ததாக root.config, அதாவது அதோட அதில் ஏதாவது ஃபார்மேட் பண்ணோன்னா அதுக்கு தான் இது கைஸ். இதுக்கு வந்து பேக்ரவுண்ட் வந்து நம்ம கொடுத்துட்டோம். அடுத்ததாக இதுக்கான ஜாமெண்ட்ரி 293x280 கொடுத்துட்றோம் கைஸ். இந்த விண்டோவோட ஜாமெண்ட்ரி வந்து 293x280 கொடுத்துட்றோம். அடுத்ததாக டெக்ஸ்ட் ரிசல்ட் ஒரேக்குள்ளே வந்து text.root, அதான் கைஸ் அந்த டெக்ஸ்ட் ரிசல்ட் அதாவது அந்த டெக்ஸ்ட் ஃபீல்டு கைஸ், அதுதான் நம்ம வந்து இங்கே டெக்ஸ்ட் ரிசல்ட்டு இது கொடுத்துருக்கோம். இப்போ நாம் என்ன சொல்கிறோம், இந்த டெக்ஸ்ட் ஃபீல்டை வந்து இப்போ உருவாக்குறோம். tk.textனு அந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி எங்கே போடணும், என்னென்ன ஃபார்மேட் பண்ணணும், ஹைட்டு, வித்து, ஃபாண்ட், ஏரியல் 24, பேக்ரவுண்ட் கலர் அதெல்லாம் கொடுத்துட்றோம். அடுத்ததாக இது வந்து எங்கே இருக்கணும், இந்த டெக்ஸ்ட் ரிசல்ட்டை வந்து எங்கே இருக்கணும் நம்ம இப்போ வந்து கொடுத்துட்றோம். டெக்ஸ்ட் ரிசல்ட் டாட் கிரிட் காலம்ஸ் மேன்
5 கொடுத்துட்றோம் கைஸ். 5 காலமாக அது வந்து merge ஆகி அது வந்து ரோ 1ல் இருக்கும். அடுத்ததாக இப்போ வந்து நம்ம வந்து அந்த ஒரு நம்பருக்கு ஒரு பட்டனை வந்து உருவாக்க போகிறோம் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா பட்டன் நம்பர் 1, அதாவது பட்டன் நம்பர் 1 2 3 4 5 6 7 8 9 and 0. இந்த 10 இதெல்லாம் நம்ம வந்து இந்த 10 பட்டன்ஸ் வந்து உருவாக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா tk.button யூஸ் பண்ணி நான் வந்து எங்கே வந்து அந்த பட்டன் வந்து ப்ளேஸ் பண்ணணும் ரூட்டில், அதாவது அந்த விண்டோவில் டெக்ஸ்ட்டு வந்து 1 இருக்கணும். command is equal to lambda, அதாவது அந்த add to calculation அந்த ப்ராக்கெட்டில் வந்து நம்ம வந்து 1ன்னு கொடுத்துடணும். இந்த மாதிரி இந்த பட்டனை நம்ம கிளிக் பண்ணால் அந்த கால்குலேஷனுக்குள்ளே 1ன்னு வரணும் கொடுத்துருவோம். இதுக்கான வித்து வந்து நம்ம 5 கொடுத்துருவோங்க. அதுக்கடுத்து ஃபாண்ட் வந்து ஏரியல் 14 கொடுத்துருவோம். அப்புறம் பேக்ரவுண்டு கொடுத்துட்டோம். அதுக்கடுத்து ஆக்டிவ் பேக்ரவுண்டு எல்லாம் கொடுத்துட்டோம். இதில் கொடுத்துட்டோம். அதே இப்போது இதையும் நம்ம வந்து button 1.gridன்னு சொல்லி இதையும் நம்ம ப்ளேஸ் பண்ணுற இதெல்லாம் எங்கே ப்ளேஸ் பண்ணோம் எல்லாத்தையும் நம்ம வந்து சொல்லிட்டோம் கைஸ். இதையும் நீங்கள் வந்து 10 டைம்ஸ் நீங்கள் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் இங்கே பட்டன் இப்போ நம்ம கொடுத்துருந்தோம் பார்த்தீங்கன்னா அந்த வேரியல் நேம், அதில் வந்து பட்டன் அந்த அதுக்கேற்ற மாதிரி பட்டன் 2 பட்டன் 2 பட்டன் 3 பட்டன் 3 அதெல்லாம் நீங்கள் மாற்றணும். அதுக்கு அடுத்ததாக டெக்ஸ்ட்டை நீங்கள் மாற்றணும் கைஸ். அதுக்கப்புறம் அந்த பட்டனோட பிளேஸ்மெண்ட் நம்ம கொடுத்துருந்தோம் பார்த்தீங்களா, ரோ 3 காலம் 1 அதெல்லாம் நீங்கள் மாற்றணும். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு 3த்துக்கு ரோ 3லே இருக்கட்டும், காலம் வந்து 1 2 3 மாற்றிருக்கோம். அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு 3க்கு வந்து 1 2 3 அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு 3க்கு வந்து ரோ 5, அதுக்கடுத்து 1 2 3 அப்புறமா ரோஸ் அது லாஸ்ட்டில் இருக்கிற 0 வந்து ரோ 6ல் காலம் 2ல் இருக்கட்டும் சென்டரில். இதே மாதிரி நம்ம திரும்பியும் இந்த ப்ளஸ்ஸுக்கு ஒன்று மைனஸ், அதுக்கடுத்து ப்ளஸ்ஸு மைனஸ் அந்த மாதிரி நம்ம வந்து 6 வாட்டி நம்ம வந்து இது காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு அதுக்கான அந்த வேரியபிள் நேம் அதை வந்து மாற்றிட்டு இப்போ பாருங்கள் மல்டிப்ளிகேஷன் ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு மல்டிப்ளிகேஷனு டிவிஷன் அதுக்கப்புறம் ஓப்பன் ப்ராக்கெட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் இது எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஒரு வேரியபிள் நேம் வந்து மாற்றிடுறோம். அதுக்கடுத்ததாக இதில் வந்து டெக்ஸ்ட்டு வந்து நம்ம மாற்றுறோங்க. இந்த டெக்ஸ்ட்டில் வந்து சிங்கிள் கோட்ஸ்குள்ளே என்னது அந்த அதுக்கேற்ற சிம்பிள் வந்து நம்ம கொடுத்துட்றோம். இங்கே பாருங்கள், இப்போ தான் நம்ம வந்து ஆட் டு கால்குலேஷன் வந்து மாற்றிடுறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 0. அதுக்கடுத்து ஆட் டு கால்குலேஷனில் நீங்கள் வந்து டபுள் கோட்ஸ்குள்ளே நீங்கள் வந்து இந்த சிம்பிள்லாம் கொடுக்கணும் கைஸ். அது அந்த இதுக்கேற்ற சிம்பிள்ஸ் மல்டிப்ளிகேஷனுக்கு இந்த ஸ்டார் இதெல்லாம் இப்போ நம்ம சேஞ்ச் பண்ணிடுச்சு. மற்ற எதுவும் சேஞ்ச் பண்ண வேணாம் கைஸ். இதில் இருக்கிற இதெல்லாம் மட்டும் சேஞ்ச் பண்ணாலே போதும். இப்போ பாருங்க, நான் இந்த மற்ற 6 பட்டனுக்கு என்னென்ன இது கொடுக்கணும் பிளேஸ்மெண்ட்டுக்கான அந்த ரோ என்ன ரோவில் இருக்கணும் எந்த காலமில் இருக்கணும் அதெல்லாம் மாற்றிட்டோம். பார்த்து ஃபஸ்ட்டில் இருக்கிறதுக்கு ப்ளஸ் பட்டனுக்கு மட்டும் ரோ 4 காலம் 4 ரோஸ் பண்ண வந்து 2 கொடுத்துட்றோம். அதாவது 2 ரோ வந்து இது மர்ஜ் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நம்ம வந்து கிளியர் பட்டன் வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். இந்த கிளியர் பட்டனில் இருக்கிற வேண்டிய டெக்ஸ்ட்டு வந்து C கொடுத்துட்றோம். அதுக்கடுத்து இந்த கமாண்டை வந்து நம்ம வந்து கிளியர் ஃபீல்டு கொடுத்துடலாம் கைஸ்.
இந்த பட்டன் என்ன கமாண்ட் ஆகணும்னா கிளியர் ஃபீல்டு, அந்த டெக்ஸ்ட் ஃபீல்டு வந்து கிளியர் ஆகணும். அதுக்கான ஃபங்க்ஷன் அதெல்லாம் நம்ம கிளியர் ஃபீல்டு கொடுத்துருந்தோம்னா அதை வந்து இம்போர்ட் பண்ணிடணும். அதுக்கு அடுத்ததாக பட்டன் கிளியர் கிரிட் வந்து ரோ 2ல் இருக்கணும், காலம் 1ல் இருக்கணும். அதுக்கு அடுத்ததாக ரோஸ்மேன் வந்து 2 கொடுத்துட்றோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த பட்டன் கிளியரில் அந்த மாதிரி இந்த பட்டன் ஈக்குவலுக்கும் அந்த டெக்ஸ்டெல்லாம் நம்ம வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிடலாம். இதில் வந்து எவாலுவேட் கால்குலேஷன் ஈக்குவல் பண்ணும்போது எவாலுவேட் கால்குலேஷன். அடுத்ததான் இந்த இதில் வந்து பேக்ரவுண்ட் நம்ம மாற்றிடலாம் கைஸ், அதுக்கான கலர் கோடு கொடுத்துடலாம். அடுத்ததாக இங்கே ரோஸ்மேன் தேவையில்லை. இதோட இந்த பிளேஸ்மெண்ட்டு ரோ மாற்றி ரோ நம்பரு காலம் நம்பர் அதெல்லாம் மாற்றிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ரூட் டாட் மெயின் லூப் கொடுத்துடலாம் கைஸ். அவ்வளோதான் கைஸ். இப்போ நம்மளுக்கு இது முடிஞ்சிடுச்சு. முதல்ல சொன்ன மாதிரி தான் கைஸ், நான் கிட்டப்பில் வந்து கோட் சோர்ஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். நான் டிஸ்கஷனில் அந்த லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அந்த கோட் சோர்ஸ் வந்து காப்பி பண்ணிக்கலாம். இப்போ ரன் பண்ணலாம். அப்புறம் ஒரு விஷயம் கைஸ், இந்த ரோ காலம்லலாம் சில டிஃப்ரென்ஸ் நான் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் அதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. அதுதான் கைஸ், இந்த பட்டன் 7 பட்டன் 8 பட்டன் 9லலாம் அந்த காலம் மாற்றிட்டேன். அப்புறம் இங்கே இதை பட்டன் ப்ளஸ் மைனஸ் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் ஓப்பன் க்ளோஸ் இதுலேயும் கொஞ்சம் மாற்றிட்டுருக்கேன் கைஸ். சில எக்ஸ்பார்ம் பண்ணியிருக்கேன். அந்த பட்டன் பிளேஸ்மெண்ட்லாம் கொஞ்சம் வேறு மாதிரி இருந்துச்சு, அது கொஞ்சம் கிளியராக இல்லை. ஸோ அதெல்லாம் மாற்றினேன். இப்போ பாருங்க கைஸ், நம்ம வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணி பார்க்கணும். மல்டிப்ளிகேஷன் ஆகுது, எல்லா சிம்பிள்ஸுமே கரெக்டாக ஒர்க் ஆகுது. அதுக்கேற்ற மாதிரி மல்டிப்ளிகேஷன் டிவிஷன்லாம் கரெக்டாக பண்ணுது. அவ்வளோதான் கைஸ், நம்மளோட இந்த வீடியோ முடிஞ்சிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in the next video.